ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பசங்க ரோட் சைட் பானிபூரி வேணும் அடம் பிடிக்கிறாங்களா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வீட்டிலே பட்டாணி மசாலா அதே ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? 8 மணி நேரம் பச்சை பட்டாணியை ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சீரகத்தோடு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு வானல் சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிண்டிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெந்திருந்த பச்சை பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு, பச்சை பட்டாணி கூட கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோன்னே கிண்டி ஆஃப் பண்ணிடுங்க. எந்த பிளேட்டில் சர்வ் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆனியன், கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.